1/2 கிலோ அளவுக்கு தக்காளி இருந்தால் இந்த ரெசிபியை இன்றைக்கே செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாதமில் பிசைஞ்சு சாப்பிடலாம், இல்லைனா வந்து இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் என்ன செய்யலான்னா, ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. தக்காளியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க பார்ட்டை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதே போல் ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. தக்காளியை குக்கரில் சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரே ஒரு விசிலுக்கு வேக வச்சுக்கலாம். கவர் பண்ணிவிட்டு ஒரு விசில் வச்சுக்கோங்க. அதிக விசில் வைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, ஒரு விசில் வச்சா போதும். 1/2 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்திங்கன்னா அதுக்கு வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது நல்லா வெந்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். அரைக்கிறது இதே போல் நீங்கள் வந்து ஒரு ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணிவிட்டு அரைச்சிக்கலாம், இல்லைனா நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. இந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு பேனில் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் வந்து நல்லா வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேம் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும். கலரும் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா மாறிடுச்சு. இப்போ நல்லா வறுத்த பிறகு ஆறட்டும். நல்லா ஆறின பிறகு இதை வந்து நம்ம பொடி பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா பொடி பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து பொடி பண்ணிவிட்டு இதையும் வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. இது இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் பார்த்திங்கன்னா 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்க்குறப்ப லோ ஃப்ளேம் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைனா வந்து கரிஞ்சிரும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் அரைச்ச பேஸ்ட் சேர்த்துக்கலாம். தக்காளி புளி அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு சின்ன துண்டு வெல்லமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருங்க. வெல்லம் சேர்க்கறது வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. வெல்லம் சேர்த்தா தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ இதை வந்து நம்ம கவர் பண்ணிவிட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். லோ டு மீடியம் ஃப்ளேமில் இதை வந்து நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பித்தாச்சு. இதை வந்து இன்னும் 1 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பவுட்ரு பண்ணி வச்ச வெந்தயம் கடுகு இருக்குல்ல, அந்த பொடியை சேர்த்துக்கலாம். பாருங்கள், 1 நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு. எண்ணெய் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பவுட்ரு பண்ண வெந்தயம் கடுகு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி 1 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இந்த தக்காளி சட்னி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து சாதமில் கூட கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதை பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், 1 நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம சர்வ் பண்ணலாம். வாங்க, நீங்கள் இந்த ஸ்டேஜில் கூட ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இல்லைனா வந்து திருப்பி ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டு தக்காளி தொக்கு மாதிரி கூட இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த டேஸ்டியான ரெசிபியை செஞ்சுட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள்.